AWS cloudனா என்ன? IT பிசினஸ் ரன் பண்றவங்க மட்டும்தான் AWS cloud யூஸ் பண்ணணுமா? இந்த cloud எங்க யூஸ் ஆகுது? இந்த மாதிரி questions உங்க மைண்ட்ல இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். AWS Amazon Web Service ஒரு cloud service platform. Over the internet, AWS multiple cloud service technology provide பண்றாங்க. இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த டாப் லீடிங் கிளவுட் ப்ரொவைடர்ஸ்ல AWS தான் இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ஓகே, இப்போ AWS ஒரு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்னு தெரிஞ்சிச்சு. அப்போ கிளவுடை நம்ம எதுக்காக படிக்கணும்? ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருந்தால் வெப்சைட்டுக்கு கோட் எழுதுவாங்க, பேக் அண்ட் டெவலப்பராக இருந்தால் டேட்டா பேஸ் சைட் ஒர்க் பண்ணுவாங்க. பட் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராலையோ பேக் அண்ட் டெவலப்பராலையோ ஒரு ஓன் சர்வரை மெயின்டைன் பண்ண முடியுமா? முடியாது. அதை நம்ம கிளவுட் படிக்கிறது மூலியமா முடியும். ஸோ இங்கே தான் AWS கிளவுட் ஆஃபர் பண்ற 200 சர்வீஸ்ல இம்பார்ட்டன்ட் சர்வீஸ் ஆன சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி இதெல்லாம் நம்மளே ஓனா மெயின்டைன் பண்ணி கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயே நம்மளோட ஓன் வெப்சைட்டை ரன்னும் பண்ணிக்கலாம். AWSல இருக்க ஒன் ஆஃப் த அட்வான்டேஜே நம்ம AWS எங்கிருந்து வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் AWS ஒரு ரீஜியனுக்கு மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. தட் இஸ் டேட்டா சென்டர்ஸ். நம்ம விர்ச்சுவல் சர்வர்ல ஸ்டோர் பண்ற டேட்டாஸ் லைக் யூசர் நேம், பாஸ்வேர்ட் எல்லாமே டேட்டா சென்டர்ல போய் செக்யூரா ஸ்டோர் ஆக போகுது. ஸோ இப்போ கரண்ட் அப்டேட்ஸ்ல 33 ரீஜியன்ஸ்ல 105 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் டேட்டா சென்டர்ஸை AWS மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் மட்டும் மும்பை அண்ட் ஹைதராபாத் ரீஜியன்ல 3 அவைலபிலிட்டி ஜோன்ஸை AWS மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அண்ட் ஒரு எக்ஸைட்டிங் நியூஸ், ஃபியூச்சர்ல தமிழ்நாடு சென்னையிலையும் ஒரு டேட்டா சென்டர் வரப்போகுது. நம்ம சென்னையில இதான் ஃபர்ஸ்ட் டேட்டா சென்டர். இப்போ AWS கிளவுட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ AWS கிளவுடை எப்படி யூஸ் பண்ணலாம்? AWS கிளவுடுக்கு ஒரு அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணா போதும். AWS அக்கௌண்ட் கிரியேஷன் ஃப்ரீ டயர் பத்தின ஐடியா இல்லை, உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அதுக்கான வீடியோவை நெக்ஸ்ட் அப்டேட் பண்றோம். ஓகே, அக்கௌண்ட் கிரியேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிட்டு AWS கிளவுடை ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. AWS பே ஆஸ் யூ கோ பிரைசிங் ப்ரொசீஜர்ல 2 ஃபார்மேட்ல நம்மள பே பண்ண சொல்றாங்க. இதுவும் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஒரு பொருளுக்கு நீட் இருக்கு அண்ட் அதை யூஸ் பண்ண தெரியாம பே பண்ணி வாங்க சொன்னா நம்ம எல்லாரும் யோசிப்போம். அதுக்கு தான் AWS 12 months ஃப்ரீ டயர் ஆப்ஷனையும் ப்ரொவைட் பண்ணி ஒன்ஸ் அந்த ஃப்ரீ டயர் ஆப்ஷன் எக்ஸ்பைரி ஆன உடனே நீங்க யூஸ் பண்ற சர்வீசஸ்க்கு மட்டும் பே பண்ணா போதும்னு சொல்றாங்க. அதை தான் ஆஸ் பே ஆஸ் யூ கோ பிரைசிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எஜுகேஷன் பர்பஸ்க்கு நம்ம ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் 1 year வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம AWS ஸ்கோப்பை பத்தி பார்க்கலாம். கரண்டா நிறைய பேர் அவங்க பிஸ்னஸை ஆன் ப்ரெமிஸ்ல இருந்து கிளவுடுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால கிளவுட் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ நீங்க இந்த AWS கிளவுட் படிக்கிறது மூலியமா கிளவுட் இன்ஜினியர், கிளவுட் ஆர்கிடெக்ட் அண்ட் கிளவுட் டெவலப்பர் இந்த மாதிரி ரோல்ஸ்ல ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி ரோல்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணணும். AWS பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்கமிங் டேஸ்ல AWS ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோஸை நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம BTS சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.